ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் பானு. இன்றைக்கி சேனக்கிழங்கு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது மீன் வறுவல் டேஸ்ட்டில் சட்டுன்னு சீக்கிரமாக 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மாம்ஸ் கிச்சன் பானு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சேனக்கிழங்கு ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம். முதல்ல இந்த சேனக்கிழங்கு தோல் எல்லாம் நம்ம சீவிடலாம். சேனக்கிழங்கு முதல்ல இந்த மாதிரி சைஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தோல் சீவலாம். சேனக்கிழங்கு தோல்லாம் சீவியாச்சு. நம்ம இந்த ஸ்லைஸ்க்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ரொம்ப மொத்தமாக போட்டாலும் வேகாது, எண்ணெயில் போட்டு வறுக்கும்போது வேகாமல் இருக்கும். அதனால் இந்த ஸ்லைஸ்க்கு கொஞ்சம் நைஸாக கட் பண்ணிக்கலாம். சேனக்கிழங்கு வாங்கும்போது எப்போவுமே புது கிழங்கா பார்த்து வாங்கக்கூடாதுங்க. கருணக்கிழங்கு சேனக்கிழங்கு ரெண்டுமே சரி பழைய கிழங்கா தான் போட்டு வாங்கணுங்க. கருணக்கிழங்குனாலும் கொஞ்சம் ஒரு மாதம் வாங்க கடையிலே இருக்க பழைய கிழங்கா பார்த்து வாங்கினா தான் இந்த அரிக்கிறது நாக்கில் அரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். சேப்பங்கிழங்கு வாங்கினாலும் அதே தான், கருணக்கிழங்கு வாங்கினாலும் அதே தான். சேனக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணியாச்சுங்க. இந்த நைஸ்க்கு இந்த மாதிரி எல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட 1 ஸ்பூன் சால்ட்டு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், மிளகாத்தூள் தனி மிளகாத்தூளாக போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா காரம் இருக்கும். இதை நம்ம எல்லாம் இப்படி பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். காயில் கொஞ்ச நேரம் உப்பு காரம் பிடிக்கட்டும். இதை நல்லா பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கலாங்க. பெரும்பாலும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா நல்லா உப்பு காரமெல்லாம் பிடிக்கும். இல்லைனா வெளியிலேயே கூட வச்சுருக்கலாம். ஈவனாக எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி நம்ம பரட்டி விடணும். இந்த மிளகாத்தூள் தனியாக அதில் தண்ணி ஊற்றி இல்லைன்னா எண்ணெய் ஊற்றி கலக்கி போடுவாங்க. ஆனால் அதை விட இந்த மாதிரி பவுடர் மாதிரி போடும்போது நல்லா உப்பு காரம் எல்லா இடத்துலையும் ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகும், நல்லா காயில் பிடிக்கும். அந்த தண்ணி ஊற்றி கலக்கி போடும்போது நமக்கு காயில் நல்லா பிடிக்காது, இது நல்லா பிடிச்சிக்கும். எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம மிளகாத்தூளில் தண்ணியோ புளியோ எதுவுமே ஊற்றலைங்க. அப்படியே அந்த காயில் இருக்க தண்ணியே நம்ம மிளகாத்தூள் போட்டு கலக்கும் போது எல்லாம் அதுவே வந்துடுச்சு. இதையே நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இந்த காயிலே கொஞ்சம் உப்பு போட்டோன்னே அப்படியே லைட்டாக தண்ணி வரும், அந்த தண்ணியிலேயே நம்ம கலக்கிக்கிட்டோம். இது ஒரு 1/2 மணி நேரம் இப்படியே நம்ம வச்சுட்டா அந்த காயில் உப்பு காரமெல்லாம் நல்லா பிடிச்சிருக்கும். இப்போ வானலில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். இதில் நம்ம மிளகாத்தூள் போட்டு வச்சுருக்க கருணக்கிழங்க நல்லா இப்படி தூவி விட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம வானலில் ஃபுல்லாக போட்டுக்கலாம். இதை நல்லா இப்படி திருப்பி விட்டுறணும். கொஞ்ச நேரம் கழித்து தான் திருப்பணும், உடனே திருப்பக்கூடாது. கொஞ்ச நேரம் கழிச்சிருந்தால் ஒரு சைடு எல்லாமே நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறமா இதை நல்லா இப்படி திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேறு தட்டுக்கு மாற்றிக்கலாம். மீதமுள்ளதையும் இந்த மாதிரியே நம்ம போட்டுக்கலாம்.